ஹாய், இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம், 4-5 பூண்டு பற்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட மஷ்ரூமே சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸில் வாட்டர், சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஓவராக குக் ஆகாமல் 85 to 90% குக் ஆனால் போதும். அப்போ தான் சூப்பராக நீளமாக உதிரியாக வரும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அதையும் சேர்த்துட்டு இந்த வெஜிடபிளுக்கான சால்ட்டே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஒரு 2 minutes சாட்டே நல்லா பண்ணதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் இப்போ சேர்த்துக்கலாம். மஷ்ரூமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இதுலேயே இந்த மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். ஸோ தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிளில் அப்புறம் குக் பண்ணுறப்ப ரைஸ்லேயே சால்ட் போட்டிருக்கோம். இன்னும் சால்ட் வேணால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸ் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மெதுவாக ஜென்டலாக இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணலாம். இந்த ரைஸ் உடையாத அளவுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.